அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சித்திரை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சப்தமி திதி உத்திராட நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே சப்த கன்னியர் வழிபாடு செய்வது, அதனோடு இல்லாமல் பல்வேறு விதமான சிவாலயங்களுக்கு சென்று அரசமரத்தை பிரதட்சணம் செய்யும் பொழுது நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அன்பர்கள் குழந்தை பாக்கியம் பெற்று நல்ல பிள்ளை செல்வங்கள், நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அதே போல நல்ல தீர்க்க ஆயுளும் நீண்ட ஆயுளும் நிறை செல்வமும் இறைவனால் அருளப்பட்டு உங்களுக்கு நல்ல விதமான குழந்தை பாக்கியங்கள் வந்து சேருவதற்கான நல்ல நல்ல விஷயங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். உத்திராட நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரம். திதி சப்தமி என்பது சப்த கன்னியரினுடைய வழிபாட்டிற்கு உண்டான நாள். இந்த நாளிலே நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது வம்ச விருத்தி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் வந்து சேரும். அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களுக்கு எல்லா விதமான முயற்சியும் தங்கு தடையின்றி சிறப்புறு நடைபெறும். அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி. சில நேரங்களிலே நீங்கள் எதிர்பார்க்காத பணவரவுகள் தினவரவுகள் அதிகரிக்கும். சிலருடைய ஆலோசனை பெற்று செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் ஸ்தான இடங்களிலே நீங்கள் வியாபார ஸ்தலங்களே சற்று கவனமாக இருங்கள். உங்கள் முயற்சியை பிறர் உரிமை கொண்டாடி கொள்வதற்கான சில விஷயங்கள் நடைபெறலாம். ஆகையால் உங்களது கண்டுபிடிப்போ அல்லது உங்களது தொழிலையோ பிறருக்கு விட்டுக் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் சில நேரங்களிலே உங்கள் முன்கோபமாகப்பட்டது உங்கள் முயற்சிகளை தடை செய்து அதன் மூலியமாக நீங்கள் ஈடுபடக்கூடிய லாபத்தை தடை பெற்று அதன் மூலியமாக உங்களுக்கு சில சில பாதிப்புகளை தருகின்றது. எனவே அந்த பாதிப்புகள்லாம் இன்றி நீங்கள் நல்ல முயற்சியை எடுக்கும் பொழுது பல்வேறு விதமான ஆதாயமான சூழ்நிலை வந்து சேரும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, எதிர்பார்த்த பணவரவுகள் ஆதாயமாக அமையப்பெற்றாலும் சில நேரங்களிலே சிலருடைய நட்பு பாராட்டக்கூடிய விஷயங்கள் நல்ல விதமான முறையிலே ஏற்படுகிறது. அதே போல தேவையில்லாத நபரிடத்திலே உங்களது கவனத்தை செலுத்தாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. முயற்சிக்கான எந்த விஷயத்தையும் நீங்கள் பிறரிடத்திலே ஆலோசனை செய்யாமல் இருக்கிறது நல்லது. எதிர்பார்த்த பணவரவு அதே போல முயற்சிக்கான வெற்றிகரமான சாதனைகளை ஈடுபடும் போது நீங்கள் நல்ல ஆதாயங்களை பெறலாம். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு நல்ல ஆதாயங்கள் பணவரவு அபிவிருத்தியாகும். உங்கள் ராசிநாதனாகப்படுகின்ற சந்திர பகவான் உங்கள் ராசிற்கு நேரடியாக 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கும்பொழுது நீங்கள் தேடி வந்திருந்த நீண்ட நாட்களாக தேடிக்கொண்டிருந்த உங்களது காதலி இந்த நாளிலே தென்படுவாள். அதே போல காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு முயற்சிகள் போன்றவற்றை சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த சிம்மராசினியர்களே, உங்கள் ராசிக்கு சில நேரங்களே சில சில பிரச்சனைகள் வரலாம். அதே போல சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல முயற்சிகள் ஆதாயம் தரும். மறைமுகமான எதிரிகள் இன்று உங்கள் கவனத்திற்கு வரலாம். அதை நீங்கள் சற்று தெரியாது போல் காமித்து கொண்டு உங்களது முயற்சியை முழு ஈடுபாடில் காமிக்கும் போது எதிரிகளுடைய பலம் வறண்டு உங்களுடைய பேர் புகழ் உயரும். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு தனவரவு ஆதாயம் தரும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்ற சந்திரனால் நல்ல பணவரவு ஏற்படுகிறது. எதிர்பார்த்த முயற்சி வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக யோசித்து வைத்திருந்த உங்களது முயற்சிகரமான விஷயங்கள் வெற்றிகரமான பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு நல்ல ஈடுபாடு முயற்சி வெற்றியை தரும். நல்ல ஆதாயங்கள் பணவரவுகள் அறியக்கூடிய நாட்கள் இந்த நாட்களிலே. அசையும் சொத்து அசையாம் சொத்து, அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சிறப்பான விஷயங்கள் நடைபெறுகிறது. எதிர்பார்த்த பணவரவுகள் ஈடுபாடாக அமையப்பெறும். அதே போல் உங்கள் ராசியினுடைய பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு பல்வேறு விதமான கருத்து சுதந்திரங்கள் இருந்தாலும் சிலர்களால் நீங்கள் சொல்லப்படுகின்ற நல்ல கருத்து கூட பிறருக்கு தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகையால் யாருக்கும் எந்த ஒரு அறிவுரையும் அறவுரையும் சொல்லாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் முயற்சித்து அதனை வெற்றிகரமாக முடியுங்கள். தேவையில்லாத நபரிடத்திலே கூட்டு கலவை வைக்கும் பொழுது கூட்டு விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்கள் பிரச்சனையிலே மாட்டிக்கொள்ள தூண்டும்.
அதே போல நீங்கள் நல்ல முறையிலே செய்தாலும் அதை தவறுதலாக செய்தார் என்று பிறரால் உங்களுக்கு கெட்ட பேர் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசி நாயகப்பட்ட குரு பகவான் ராசிக்கு 7 அமையப்பட்டிருந்தாலும் ராசி மண்டலத்திலே சந்திரன் அமையப்பெறுகின்றார். இந்த நாளிலே சில குழப்பங்கள், முயற்சியினுடைய சில பாதிப்புகள், அதே போல எதிர்பார்த்த பணவரவுக்கான தங்கு தடையின்றி வந்தாலும் சில நேரத்திலே மனக்குழப்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். சந்திரனால் ஏற்படக்கூடிய உடல்நிலை மாற்றத்தால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு முயற்சி ஆதாயங்கள் வெற்றியை தரும். நல்ல விஷயங்களை நல்ல முயற்சித்து செய்யும்போது லாபங்கள் வெற்றிகரமாக முடியப்படுகிறது. எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். அதே போல் சில நேரங்களிலே புதிய நட்புகள், நல்ல விதமான முயற்சிகள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களே தாய் வழி உறவிலுடைய சொத்துக்கள் வரலாம். உறவினருடைய நட்பு பாராட்டுதல், அதே போல் கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு செல்வது, வீடெங்கும் சிறப்பான விசேஷங்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய நன்னாள். இந்த நாளிலே உங்களுக்கு பல்வேறு விதமான லாபங்கள் ஆதாயங்கள் இருந்தாலும் உரிய செலவும் இருப்பதால் உங்களது சேமிப்பு விஷயத்தில் கவனமாக இருங்கள். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு முயற்சிக்கான ஆதாயங்கள் வெற்றிகரமாக தந்தாலும் சில நேரங்களிலே புதிய மனிதர்களுடைய நட்புகள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தரக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்திற்கு நீங்கள் மனக்குழப்பத்தை அடையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்றுவா நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.